முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னர் ஆர்கே நகர் தொகுதியில டிடிவி தினகரன் கொடுத்த 20 ரூபாய் டோக்கன் பொதுமக்கள் மத்தியில பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்துச்சு. அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தமிழ்நாடு முழுக்க இப்போ திமுகவினர் கொடுத்துட்டு வர இந்த 8000 ரூபாய் டோக்கனு ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, இனி ஆள போற கட்சியா இருந்தாலும் சரி, தேர்தல் வந்துட்டா அவங்களோட தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படும். அதுல இந்த முறை திமுகவோட தேர்தல் அறிக்கை பொதுமக்கள் மத்தியில ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அவங்க வெளியிட்டு இருக்கிற இந்த 8000 ரூபாய் கூப்பன். 8000 ரூபாய் கூப்பன் சொன்னவனே பொதுமக்கள் மத்தியில, அதுலயும் குறிப்பா பெண்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கு. ஏன்னா இதை வச்சு அவங்க டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாம், பழைச மாத்திக்கலான்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதனால பெண்கள் மத்தியில இந்த தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்படி இவங்க அறிவிச்ச இந்த தேர்தல் அறிக்கைகளை பிரிண்ட் பண்ணி பொதுமக்களுக்கு விநியோகிக்கலான்னு தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்திருக்கு. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த அனுமதியை திமுகவினர் தவறுதலா பயன்படுத்துறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலா எழுந்திருக்கு. இதுக்கு ஒரு படி மேல போய் கரூர், கோவை மாவட்டங்களோட தேர்தல் பொறுப்பாளரா இருக்கக்கூடிய கோவை தெற்கு தொகுதியோட திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தொகுதியில நடந்த ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இது குறித்து கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடுற அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுன் கோவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாரு. மேலும் கோவை தெற்கு தொகுதியில திமுகவினர் இந்த 8000 ரூபாய் கூப்பன் விநியோகம் பண்ற இடத்த அதிமுகவினர் முற்றுகையிட்டது மட்டும் இல்லாம அங்கிருந்த திமுகவினரையும் மடக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போ அங்க வந்த பறக்கும் படையினர் திமுகவினரை கைது செஞ்சதோட அவங்க வச்சிருந்த கூப்பனையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுக்கிடையில இந்த சம்பவங்களை அதிமுகவினர் வீடியோவா பதிவு பண்ணிருக்காங்க. அப்போ அங்க வந்த காவல்துறையினர் திமுகவினரோட இந்த வீடியோக்களை வெளியிடக்கூடாது, இதை வெளியிட்டா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டி இருக்காங்க. தேர்தல் விதிமுறையை மீறி திமுகவினர் இந்த டோக்கன் விநியோகம் செஞ்ச சம்பவம் கோவை தெற்கு தொகுதி மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில கோவை காந்திபுரம் 7வது வீதியில வாக்கு சேகரிக்க சென்ற செந்தில் பாலாஜிய பெண்மணி ஒருவர் சரமாரியா கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, எங்க தொகுதியில அடிப்படை வசதிகள் சரியா இல்ல, ரோடு சரியா இல்ல, தெருவிளக்கு எரியலன்னு அவர் கேள்வி எழுப்பின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது. இப்படி தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் ஆங்காங்க இந்த 8000 ரூபாய் கூப்பன்களை கொடுத்துட்டு வந்தாலும், இது பார்க்க அசல் போலவே இருந்தாலும் 8000 ரூபாய் கூப்பன் பொதுமக்கள் மத்தியில எடுபடுமா, இவங்களோட தேர்தல் அறிக்கையால இவங்க வெற்றி பெறுவாங்களான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.